எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் சந்தோஷமாய் நடத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு தரும்படிக்கு, கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது நியாயாதிபதிகள் 6:23 சொல்கிறது, உனக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு சமாதானம் உண்டாகட்டும். ஒரு வேளை நடக்கப் போகிற போராட்டங்கள், வருகிற பிரச்சனைகள், வருகிற நெருக்கங்களை நினைத்து உனக்கு இருக்கிற சமாதானத்தை ஒரு வேளை நீ இழந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். எப்பொழுது எனக்கு நிம்மதி கிடைக்கும், எப்பொழுது சமாதானம் கிடைக்கும், எப்பொழுது நான் வெளியே வருவேன், இந்த குறிப்பிட்ட அந்தகாரத்திலிருந்து என்னை விடுவிக்க யாரால் முடியும் என்று சொல்லி பல கேள்விகள் உங்களுக்குள்ளாக எழுப்பி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன போராட்டங்களாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உனக்கு சமாதானம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறார், அவர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி அந்த வெளியேற பெற்ற சமாதானத்தை உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் தலைமுறையாய் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு சமாதானம் இல்லாதனால் அநேகர் போத வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், குடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள், கஞ்சா போடுவதற்கு அடிமையாக இருக்கிறார்கள், சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டால் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி. பெரிய பிரசித்தி பெற்ற பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் தற்கொலை செய்து மரித்த பிறகு அவர்கள் எழுதி வைத்த ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு சமாதானம் இல்லை. யாருக்கு சமாதானம் இருக்கிறதோ இல்லையோ, இன்றைக்கு உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுத்து உங்களை வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சமாதானம் நமக்கு எங்கே இருந்து கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119 165 வசனம் சொல்கிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. யாருக்கு மிகுந்த சமாதானமாம்? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. நாம் வேதத்தை நேசிக்கும் பொழுது நமக்கு அவர் சமாதானத்தை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அளவில்லாத தேவ சமாதானம், வெளியேற பெற்ற தேவ சமாதானம், உறுதியான ஒரு சமாதானம். எல்லா நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் மாத்திரம் சமாதானமாக இருப்பீர்கள். காரணம் என்ன? வேதத்தை நேசிக்கும் பொழுது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசித்து பழகுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசித்து பழகுங்கள். வேதத்தை வாசிக்க 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 எல்லா முத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் ஆளுகை செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துகிறவர் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ வைப்பீராக. இந்த நாளிலும் ஐயா, என் தேவன் வேறு பெற்ற சமாதானத்தை கொடுத்த ஆசீர்வதியும். வெளிச்சம் இறங்கி வரட்டும், எல்லா இருளும் அந்தகாரமும் விலகி போகட்டும். மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வீராக. இன்றைக்கு உடைய கரத்தை நீட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் நீக்கும். ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். சமாதானத்தை கட்டளையிடும். குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். வேலை ஸ்தலத்தில் சமாதானம் உண்டாகட்டப்பா. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். காட் பிளஸ்.